ஈஸியான முறையில் ஒரு பருப்பு உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் அவ்வளோ கஷ்டப்பட்டு பயங்கர எஃபர்ட் போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தான் பண்ணுறேன். உங்களுக்கு ஈஸியாக புரியணும், நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச முறையை வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாரும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் வந்து நான் லைவ் வரேன். நம்மளோட ரெகுலர் டைம் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12லேருந்து 1 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து மாற்றிருக்கேன் 5 to 6, நைட்டு வந்து 8 to 9 அந்த டயத்துக்குள்ள நம்ம லைவ் வந்து வருது. கண்டிப்பாக எல்லாரும் மறக்காமல் வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்ய போகிறேன். இந்த அளவு டம்ளரில் வந்து ஒரு அளவு அல்லது 3/4 டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பில் கூட நம்ம வந்து செய்யலாம். கடலைப்பருப்பு வந்து மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நல்லா ஊற வச்சுருங்க. தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு, அப்போ தான் வந்து நம்ம அரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஊற வச்சதுக்கப்புறமா இதில் ஒரு பட்டை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம் சேர்த்திக்கோங்க. எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரில, மிஸ் பண்ணிட்டேன் கிளிப்பு வந்து. அதுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இதில் வந்து சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு சேர்த்து இந்த அளவு சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து காய வச்சுருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நல்லா வந்து எண்ணெய் விட்டு நல்லா கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 தக்காளி வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி கொஞ்சம் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பில் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து வதக்கி விடலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து கருகிரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கு இல்லை, தெரியாதவங்களுக்கு வந்து இந்த குழம்பு வந்து சிம்பிளாக வைக்கலாம். இதில் வந்து ஒரு தக்காளியை வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் வந்து சேர்த்த போகிறோம். தேங்காயில் 1/4 மூடியிலையும் கொஞ்சம் கம்மியாக ஒரு 2-3 சில் மட்டும் எடுத்து நான் வந்து அதை வந்து துருவி வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸி ஜாரில் வந்து அப்போ தான் வந்து நல்லா அரைப்படும். எண்ணெய் பத்தலைனா கூட நீங்கள் கொஞ்சம் வந்து சேர்த்திக்கலாம். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா மதுரை சைடெலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ், சூப்பராக இருக்கும். இது கூட வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு கூட காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்திக்கலாம். நான் வந்து பருப்பில் சீரகம் சேர்த்தாதனால இதில் வந்து நான் வந்து சேர்த்திக்கிட்டேன். சீரகம், சோம்பு ரெண்டுமே சேர்த்திக்கலாம். பருப்பில் சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம், இல்லை அப்படின்னா இதில் வந்து கூட சேர்த்திக்கலாம். நீங்கள் நான் அதை சேர்த்திருந்தேன், அந்த கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு. அதனால் இதில் வந்து திருப்பி உங்களுக்கு சேர்த்தி காட்டுறேன். இப்போ வந்து அதை ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதுமே வந்து நம்ம வந்து வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். சீரகம், கடுகு இதெல்லாம் சேர்க்கக்கூடாது, வெந்தயம் தான் சேர்க்கணும். இப்போ வந்து அந்த மிச்சம் இருக்கிற ஒரு தக்காளி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு வந்து நம்ம கொஞ்சமாக புளி ஊற்றணும். புளி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு புளிப்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு வந்து புளி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வெங்காயம், தேங்காய்லாம், அந்த பேஸ்ட்டை வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஜாரெலாம் நல்லா கழுவி ஊற்றிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதாரண சாம்பார் மிளகாத்தூள் தான் நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். பத்துமா பத்தாதான்னு தெரில, கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் வந்து கடைசியில் உப்பெல்லாம் போட்டுட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு வந்து உப்பு விட்டுறலாம். தண்ணி வந்து தாராளமாக ஊற்றிக்கலாம், ஏன்னா வந்து குழம்பு வந்து நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு. இது 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் வந்து செய்ய போகிறேன். 2 பேர் 3 பேருனா 2 பேர் 3 பேருக்குலாம் இந்த அளவே செஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், கிடவே கிடையாது. புளி ஊற்றுறதுனால நீங்கள் 2-3 நாள் கூட நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் ரீஹீட் பண்ணி, அதாவது திரும்ப சூடு பண்ணி நீங்கள் வீட்டிலே வச்சுக்கலாம், கெட்டு போகாது. எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி எது பத்தலையோ வந்து சேர்த்திக்கோங்க. இப்போ நான் வந்து அவிக்கலை, அப்படியே பேனில் காய வச்சுருக்க உருண்டையை வந்து ஒன்று ஒன்றா வந்து மெதுவாக போடுறேன். நல்லா சென்ட்ரு பகுதியாகவே போடுங்க, பக்கத்தில். இது போட்டு முடித்த உடனே நீங்கள் வந்து கரண்டியை விட்டு கிளறி விடக்கூடாது, உருண்டை வந்து உடஞ்சிரும். அப்படியே மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அதுவாக கொதித்து உருண்டை வந்து மேலே வந்துடும். அப்போ வந்து நீங்கள் உருண்டை வந்து உடையாது. உருண்டையை வந்து நீங்கள் வந்து கரண்டி போட்டு கிளறிக்கலாம். இப்போ நான் போட்டதுமே அப்படியே வந்து மூடி வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு உருண்டை வந்து அப்படியே மேலே உருண்டு வர்றது. இப்போ பாருங்கள், நான் கரண்டியை விட்டு கிளறும் போது அப்படியே அடிபிடிக்காமல் அது பாட்டுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கிளறினீங்கன்னா வந்து உருண்டை வந்து உடையாது, குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக உங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக தேங்காய் சில்லு தூவி வந்து நான் இறக்கிட்டேன். இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும், மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.